இந்த மார்ச் மாதத்துல இந்த இரவு ஜெபத்துல நம்ம இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி தேவனுடைய சமூகத்தை துவங்கும்படியாக தேவன் நம்மை பாராட்டிய கிருபைக்காக அதை நாம் ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு சின்ன பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அதிகாலை வரையிலே ஸ்தோத்திரத்தோடு கூட அவர் சமூகத்திலே கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமம் என் புகழிடம். நான் கருத்தோடு அதை குறித்து பாடுவேன். பாடலை எடுத்தவங்க அந்த பாடலை பாடுங்க. என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தனாம். என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே எல்லாமே பார்த்து கொள்வே எல்லாமே பார்த்து கொள்வே கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தனாம் என் புகழிடமே கர்த்தரோடு துதித்திடுவே யெகோவா ராமா சுகம் தரும் தெய்வமே யெகோவா ராமா சுகம் தரும் தெய்வமே கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறே யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறே சோத்திரமே அப்பா சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே கர்த்தாவே என் புகழிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் நமக்கு புகழிடம். ஆமென். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பார். இந்த புதிய மாதத்துல மார்ச் மாதத்துல நமக்கு அடைக்கலம் அவர்தான், நமக்கு புகழிடம் அவர்தான். எத்தனை போராட்டங்கள், எத்தனை வல்லமைகள், நம்ம அசைக்கக்கூடிய காரியங்கள், நம்முடைய விசுவாச ஜீவியத்தை உடைக்கக்கூடிய காரியங்கள் வந்தாலும் நீங்க கர்த்தருடைய நாமத்தை புகழிடமாய் தெரிந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் சுகவாழ்வு தருவாராக. தேவன் நமக்கு சமாதானத்தை தருவாராக. தேவன் எல்லாவித கிருபைகளையும் நமக்கு தருவாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையில எங்களை தொடர்ந்து நீ நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அருமையான இந்த காலை பொழுதில் கூட ஒரு சிறிய தியானத்தோடு, தியானம் என்று சொல்வதோட என்னுடைய ஜெபத்திலே ஆண்டவர் எனக்கு காண்பித்த ஒரு 4 காரியங்களை நான் உங்களோடு கூட இந்த நாளிலே நான் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். இந்த நாள் ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு காண்பித்தார். அந்த ஒரு காரியங்களை மட்டும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவது காரியம், இந்த ஆண்டவர் சங்கீதம் 67:2 யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? என் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமென். தேவரீர் எங்களுக்கு இறங்கி உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணி எங்களை ஆசீர்வதியும் என்று சங்கீதக்காரர் அழகாக சொல்கிறார். என்னுடைய ஜெப வேலையிலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஒரு 4 காரியங்களை ஆண்டவர் எனக்கு சுட்டி காட்டிவிட்டதுதான் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இது கட்டாயம் உங்களுக்கு இது ஒரு பெரிய பலனாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது காரியம், ஆண்டவர் நம்மை பிரகாசிக்கிற தேவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இந்த ஆண்டவர் நம்மை பிரகாசிக்கிற தேவன். அவர் அதாவது ஒரு கருத்தா ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கி என்னை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க செய்யும் என்று அவர் சொல்கிறார். யோவான் 1:9 வாசிக்கும் போது இந்த உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மை பிரகாசிக்கிற ஒளி என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1:14 பார்க்கும் போது வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை போல வந்து பின்பதாக மரித்து சிலுவையில அவர் உயிர் தெழுந்த பிறகு அவருடைய பிரகாசம் எப்படி இருக்கிறது என்று சொல்லும் போது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறதா. அப்ப இந்த கண்பானவர்கள் அவர் ஒரு சூரியனை போல பிரகாசமானால் இன்னைக்கு சந்திரன் அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை எழுதுகிறதா இருக்கிறது, அதை எடுத்து அது பிரகாசிக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு இந்த காலை வேளையில உங்களுடைய பிரகாசம், என்னுடைய பிரகாசம், என்னுடைய ஆவிக்குரிய பிரகாசம், உங்களுடைய ஆவிக்குரிய பிரகாசம், இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் பிரகாசித்து அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆண்டு கர்த்தர் தமது முகத்தின் ஒளியை நம்ம மேல் பிரகாசிக்க செய்வார். எவ்வளவு பெரிய துக்கங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்பட்டாலும், ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இன்னும் முன்னேற விடாதபடி சில தடைகள், சில சோர்வுகள், ஏன் நாமே நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சில தடைகளாய் இருக்க கூடுமானாலும், தேவன் நம்மை விரோதிப்பதற்கு நம்முடைய சில காரியங்களே அதற்கு தடையாக இருக்க கூடுமானாலும், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேசுகிறார். இந்த தேவன் நம்மை ஆசீர்வதித்து தம்முடைய முகத்தின் ஒளியை நம்ம பிரகாசிக்க செய்வார். வேதாகமத்திலே ஒரு நபரை நம்ம பார்க்கலாம், எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நபர் தான். அந்த தாய் அந்த மகனை பெற்றெடுக்கும் போது துக்கத்தோடு பெற்றெடுக்கிறார் என்று சொல்லி வேதம் பதிவு செய்திருக்கிறது. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆனா அவருடைய வாழ்க்கையிலே இந்த தேவன் எப்படி அவரை ஆசீர்வதிக்கிறார், அந்த தேவன் எப்படி அவரை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார் என்பதை மாத்திரம் நம்ம சற்று அந்த காரியத்தை உற்று பார்க்க நான் இன்று உங்களை வேதத்துக்கு நேராக வந்திருக்கிறேன். வாசிக்கலாமா? 9-10. யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அப்போ வாழ்க்கையின் ஆரம்ப துக்கம், முடிவு சந்தோஷம். தேவன் ஒரு மனிதனை, கர்த்தர் அவருடைய சமூகத்தில் நின்று ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் அவருடைய முகத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, யாபேஸ் அவருடைய தாய் துக்கத்தோடு, என்ன துக்கத்தோடு அவங்க பெற்றெடுத்தாங்கன்றது நமக்கு வேதத்துல பதிவு செய்யல. அப்ப பாருங்க, அந்த தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். பிரசவ வேதனை படுகிறார். ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு அந்த வேதனை நீங்கவல் சுகமாய் இருக்கிறார். சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்ப அந்த பிள்ளை நிமித்தம் உனக்கு சந்தோஷம் இருக்கும்னு சொல்லப்படுகிறது. ஆனா இங்க ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார், ஆனால் துக்கத்தோடு பெற்றெடுக்கிறார். அப்ப அந்த பிள்ளை வளர்ந்து அந்த பிள்ளை ஜெபிக்குது, அந்த யாபேஸ் ஜெபிக்கிறாரு. பாருங்க, கர்த்தர் அவருடைய காரியத்தை மாற்றுகிறார், அந்த எல்லைகளை விரிதாக்குகிறார். யாபேஸ் வேண்டிக் கொண்ட ஜெபத்தை தேவன் அப்படியே கேட்டருளுகிறார். என கல்வானுடைய இரவு ஜெபத்திற்கு வந்திருக்கிற நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் அப்படியே கேட்பார். இன்னைக்கு நீங்க துக்கத்தோடு, பாரத்தோடு வந்திருக்கலாம். ஒருவேளை எனக்கு சில துக்கங்கள், பாரங்கள் இருக்கலாம். ஆண்டவரே என் எல்லைகளை கொஞ்சம் இந்த காரியத்தை விரிதாக்கினால் நல்லா இருக்குமே, ஆண்டவரே நீர் என்னை காத்தறினால் நல்லா இருக்குமே என்று சொல்லி நாம் இன்னைக்கு வேண்டிக் கொள்ளலாம். கர்த்தர் யாபேசுடைய எல்லைகளை விரிதாக்கினார். அப்ப கர்த்தர் ஒரு மனிதர்கள் தம்முடைய முகத்தை பிரகாசிக்கும் போது அந்த பிரகாசத்தின் வெளிச்சம் அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறது என்று சொன்னால், என கண்பானவர்களே, அதை அழகாக பவுல் அழகாக சொல்கிறதை நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:6 அவருடைய அனுபவத்தை அழகாக சொல்றாரு. பாருங்க, கர்த்தர் ஒரு மனிதனை எப்படி பிரகாசிக்கிறாரு, அவருடைய முகத்தின் ஒளி ஒரு மனிதனை படும்போது அது எங்க பிரகாசிக்கிறது என்பதை அவர் அழகாக சொல்றாரு. பாருங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கப்பட்ட தேவன் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்படும் பொருட்டாக இருதயத்திலே பிரகாசித்தார். எங்க பிரகாசிக்கிறாரு? இருதயத்திலே பிரகாசிக்கிறார். ஏன்னா எரேமியா 17 நீங்க வாசிங்கன்னா இந்த இருதயம் மகா கேடும் திருக்கும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த இருதயம் ரொம்ப மோசமானது என்பதை நம்ம அறிந்த ஒன்றுதான். மார்க்கெட்ல கூட நம்ம வாசிக்கிறோம், ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடியது என்னது? இருதயம் தான் தீட்டுப்படுத்தும். அதுல இருந்துதான் என்னது? பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள், பெருமைகள், அகந்தைகள், இப்படி மற்றவர்களை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியம், மற்றவர்களை அழிக்கக்கூடிய காரியம், என்னை நானே அழித்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாம் எங்க இருக்குதுன்னா இருதயத்துக்கு தான் இருக்குது. அப்ப இந்த இருதயம் என்ன செய்யுதுன்னா, அந்த இருதயத்துல தான் தேவன் என்ன செய்யறாரு? பிரகாசிக்கிறார். அப்ப யாபேசுடைய வாழ்க்கை ஒரு துக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை. தேவன் யாபேசுடைய இருதயத்துல பிரகாசித்ததுனால வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாபேசுடைய இல்லம் ஒரு காலத்துல துக்கமா இருக்குதா, ஆனா இன்றைக்கு வரைக்கும் அந்த யாபேசுடைய இல்லத்துல வேத பாட வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறதா. அல்லேலூயா.
எத்தனையோ பேர் வந்து வேத சத்தியத்தை கற்றுக்கொண்டு அந்த இடத்திலே கர்த்தருடைய மகிமையான அந்த அறிவின் வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட வீடு? துக்கத்தோடு பெற்றுக்கொண்ட அந்த வீடு. யாவேசுடைய எல்லையை கர்த்தர் விரிதாக்கி அதை ஆசீர்வதிக்கிறார். எந்த ஆசீர்வதிக்கிறார்? சத்தியத்தினால் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தர் அவருடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க செய்யும் போது அந்த வீடு ஒரு சத்தியத்தின் வீடாக மாறுகிறது. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போறவங்க வரவங்க எதை கற்றுக்கொள்கிறாங்க? ஆண்டவருடைய அன்பை கற்றுக்கொள்கிறாங்க. ஆனா ஒரு காலத்துல அது எப்படிப்பட்ட வீடா இருந்தது? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா என்னுடைய இருதயம் தேவன் தருகிற ஒரு வீடா இருக்கிறது. என்னுடைய இருதயம் இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவன் அந்த இருதயத்திலே பிரகாசிக்கிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அப்ப என் நண்பர்களே, இந்த இருதயத்தை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் அவர் பிரகாசிப்பாரானால் நாம போகிற இடத்துல எல்லாம் மற்றவருடைய துக்கத்தை நாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர்களாய் மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் இந்த நாள்ல நம்மை பிரகாசிக்கிற ஒரு தேவன். ஆமென். அப்போ இந்த இருதயம் சுத்தமாக்கப்படும் போது கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? நல்லவராய் மாறுகிறார். சங்கீதம் 73:1 கூட வாசிக்கலாமா? சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். சுத்த அப்ப இந்த சுத்த இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அப்ப இந்த கல்வியாளர்களே, ஒருவேளை இன்னும் சில விஷயங்கள் நம்முடைய இருதயத்துல இப்படி யாபேசை போல ஒரு துக்கப்படுத்துகிற காரியங்களால் நம்ம இருதயம் நிறைந்திருக்கும்னா அந்த துக்கத்தை ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல பிரகாசிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ அதுதான் நீதிமொழிகளை சொல்லும்போது, உன் இருதயத்தை ஆண்டவருக்கு தா, உன் இருதயத்தை எல்லா காவலோடு நீ காத்துக்கணும். அப்போ இருதயம் ரொம்ப முக்கியமா இருக்கு பாருங்க. கர்த்தருடைய பிரகாசமே இதுதான் இருக்கு. நான் மறுரூப வாழ்க்கையில நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், 3 பேர் மறுரூபத்துக்குள்ள போனாங்க. மறுரூப மலையில யார் யாரு? யாக்கோபு, பேதுரு, யோவான். 12 சீஷர்கள் இவங்க ஒரு விசேஷமா இருந்தாங்க. இவங்களை மட்டும்தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? மறுரூபம் அடைஞ்சி இயேசுடைய முகம் எப்படி மாறினாங்க? ஒரு சூரியனை போல, ஒரு வெண்மையான வஸ்திரம் தரித்த வெள்ளையை போல அவருடைய வஸ்திரம் மாறி அவருடைய முகத்தை கொண்டு பிரகாசிக்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவே உமக்கு ஒரு கூடாரமோ மோசேக்கு ஒரு கூடாரமோ இங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க, அங்க அவர்கள் மறுரூபம் அடைகிறாங்க. ஆனா கீழே ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. கீழே ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு சந்திரகி பிடித்தவனுடைய சுகமாக்கப்படி சீஷர்கிட்ட கொண்டு வராங்க. ஆனா அவனை சுகமாக்க சீஷர்களால முடியல. அப்ப என் கண்மணர்களே, என் இருதயத்துல இயேசு பிரகாசிக்காமல் நான் மற்றவருடைய பாரத்தை, மற்றவருடைய சுக துக்கங்களை ஆற்ற முடியாது. அப்ப ஆண்டவர் யாபேசுடைய வாழ்க்கை முதல் துக்கமா தான் இருந்தது. ஆனா ஒரு காலகட்டத்துல இந்த யாபேசுடைய வீடு எப்படி மாறுகிறது? எல்லாருக்கும் ஆசீர்வாதத்துக்கு ஊற்றுக்கு காரணராக அந்த வீடு மாறுகிறது. இன்னைக்கு ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள யாரும் பிரவேசிக்க முடியுது, என் வீட்டுக்குள்ள சின்னதா இருக்கு, என் வீட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் இல்லையே, என் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லையே என்று நீங்க சொல்லலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்கிறார், நம்மை பிரகாசிக்கிற தேவன். யாபேஸ் ஜெபித்தது போல நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை நீ ஆசீர்வதித்து எனக்கு இந்த வேதனைகளை நீ துக்கப்படுத்தாதபடி என் எல்லைகளை விரிவாக்கும் என்று கேட்க கர்த்தர் வேண்டிக் கொண்ட அந்த ஜெபத்தை அப்படியே கேட்கிறார். ஆண்டவர் இருதயத்துல பிரகாசிக்கிற ஒரு தகப்பனா இருப்பார். ஆமென். இந்த நாள் ஆண்டவர் அப்படி ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை, தெய்வீக சித்தத்தை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேதத்துல வார்த்தை என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம். பிசாசுனால அந்த ஜனக்கூட்டத்தையே சபிக்கும்படி ஏவரம் ஒருத்தன் சபிச்சிருக்காரு. தேவன் வாயிலிருந்து வந்துச்சுன்னா அந்த குடும்பமே அவுட். அப்ப தேவனையே திசை திருப்ப பாக்குறதுக்காக அங்க பாலாக்கு என்ன செய்யலாம்? மோவாப் ராஜா பிழையாம தீர்க்கதரிசியை ஏவரம். அப்போ அந்த 24:5 ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. அது முதல் வசனம் ரொம்ப எனக்கு என் பேரு இருக்கிறதால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க அடிக்கடி சொல்லுவேன். இஸ்ரவேலை என்ன ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிடிக்கும். இப்படி நீங்க எல்லாருமே சொல்லணும். அந்த பேரத்தெல்லாம் உங்க பேரை வச்சு என்ன ஆசீர்வதிக்கிறதா உமக்கு பிரியம். என்ன ஆசீர்வதிக்காம யார் ஆசீர்வதிக்க போறீங்க? யாபேஸ் அதான் கேட்டார். ஆகவே என்ன ஆசீர்வதிக்க, என் எல்லைகளை விருதாக்குங்க, என் துக்கம் இந்த வேதனை படித்தாதபடி என் எல்லைகளை விருதாக்குங்கன்னு சொல்லி ஜெபித்தார். ஆண்டவர் அவனை எல்லாத்தையும் விலக்கி காத்தவர்கள் அவர் வேண்டிக் கொண்ட ஜெபத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்ப யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகான தேவன் ஒரு வீட்டுல தேவன் நம்ம இதயத்துல பிரகாசித்தாரானால் அந்த வீடு எப்படி ஆயிடுது? அழகா மாறி. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், அம்பானி கட்டின வீடு இதெல்லாம் கோடியில கட்டியிருக்காருன்னு அழகான்னு பார்ப்போம். நம்ம வீட்டை பார்க்க மாட்டோம். நம்ம வீட்டுல ஓட்ட பார்ப்போம், ஓடி இடிஞ்சிருக்கு, நல்லா இடிஞ்சிருக்கு, சரியா இல்லை. ஒவ்வொரு டைம் சிட்டி கூட மாலையத்துல அழகா ஃப்ளோர் மேட் போட்டு மகிமையா இருக்குது, மகிமையா இருக்குது பாருங்க. அப்ப கர்த்தருடைய பார்வை நம்ம வீட்டை குறித்து எப்படி இருக்கு? தேவன் நம்மை பிரகாசிக்கும் போது அவங்க வனாந்தரத்துல சின்ன கூடாரத்துலதான் உட்கார்ந்துருக்காங்க. 12 கோத்திரங்களும் ஒவ்வொரு வாசல்கள்ல கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க.
ஆனா தேவன் அதை எப்படி பார்க்கிறார்? இந்த வாசஸ்தலங்கள் அழகானவர்கள். தேவன் நம்மை பிரகாசிக்கிற தேவன். நாம் தேவன் நம்மை பிரகாசிக்கும் போது தேவனுடைய பார்வையில நம்முடைய குடும்பம் அழகுள்ளதாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை பிரகாசிக்கிற தேவன். இரண்டாவது காரியம், ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, லூக்கா 18ஆம் அதிகாரம் 1-7 உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய காரியத்தில அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. எனக்கு அன்பானவர்களே, நீங்க நிறைய ஜோமிட்டு இருக்கிறீங்க, நிறைய வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறீங்க. நம்மை பிரகாசிக்கிற தேவன் மட்டுமல்ல, நம்மை ஜெபிக்கும் போது நம்மை ஆசீர்வதித்து பிரகாசிக்கிற தேவன் அல்ல, அவர் அதோடு கலந்து போகிறவர் அல்ல, நமக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஒரு விதவை ஆனா அநீதியான ராஜா கிட்ட போய் என்ன செய்கிறார்? நியாயம் வேண்டி அவன் அலட்டி கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு நீங்க அநேகர் ஆண்டவர் என்ன செய்யறீங்க? அலட்டி கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்யும்படி இறங்குவார். உங்களுக்கு நீதி செய்கிற ஒரு தேவன். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய காரியத்தில் அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற நாட்களுக்குள் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் பதில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் ஜெபம், உங்களுடைய இரவு ஜெபத்துல நீங்க சில நேரங்களில் பாரப்பட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க, தவறாம பக்தியோடு கலந்து கொண்டு இருக்கிறீங்க. அதான் இரவும் பகலும் நீங்க வேண்டிக் கொள்கிற காரியத்துல உங்கள் வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். அங்க யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு அந்த வீட்டிலே கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை பிரசன்னமாக்கி ஆசீர்வதித்ததை பார்த்தோம். இங்க இரண்டாவது, இன்னைக்கு நீதிக்காக நியாயத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கண்ணீரோடு ஜெபித்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு பாரம் உண்டீங்க என்னன்னு சொன்னா, ஒரு கணவனுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆண்டவர் உங்களுக்கு நீதி வரராய் வெளிப்பட போகிறார், உங்களுக்கு நியாயம் செய்கிறவராய் வெளிப்பட போகிறார். காத்திருக்கிற உங்களுக்கு கழுவு கொட்ட வேலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இனி நீங்க ஓடினாலும் சோர்ந்து போகாதபடி இடைப்படையாதபடி வளமையை தரப்போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறவராக இருக்கிறார். யாபேசுடைய ஜெபம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டது போல உங்களுக்கு இரவும் பகலும் நீங்க ஒரே காரியத்திற்காக ஜெபம் என்னன்னு தெரியுமா? ஜெபம் எப்படி தெரியுமா? நீங்க தேவனுக்கு சுத்தமில்லாத ஜெபத்தை ஜெபிச்சீங்கன்னா உங்களால பரிசுத்த ஆவியால நிறைஞ்சு ஜெபிக்கவே முடியாது. ஆனா தேவனுக்கு ஒரு காரியம் உங்களுக்கு செய்யணும் பெஸ்டார் அப்படின்னு சொன்னா தேவன் உங்களை ஜெபிக்க வைப்பார். அது எப்படி ஜெபிக்க வைப்பாருன்னா, தேவன் தம்முடைய ஆவியால உங்களை நிரப்பிட்டே இருப்பாரு. நீங்க ஏதாவது வீணான அலுவலக காரியத்துல வீணாவை எண்ணீங்கன்னா உங்களை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். என்ன சொல்லி உணர்த்துவார்னா, உனக்காக நான் வழக்காக நான் தயாரா இருந்திருக்கிறேன், இவ்வளவு பிரச்சனை மத்தியில மகளே நீ இருக்கிற, உனக்கு இந்த நேரத்தை ஏன் நீ வீணடிக்கிற, இந்த நேரத்துல நீ கொஞ்ச நேரம் சமூகத்தை உணர்ந்தால் போடலாமே. அப்ப உனக்காக வழக்காடுகிற தகப்பன், உங்களுக்காக யுத்தம் செய்கிற தகப்பன், உங்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்து சத்துருவின் கையில ஒப்பு கொடுக்காதபடி தேவன் உங்கள் முழங்கால் யுத்தத்திற்கு ஜெயத்தை கொண்டு வருகிற ஒரு தகப்பன். அல்லேலூயா. கடந்த வாரம் நான் வரும்போது ஒரு 7 காரியங்களை சொல்லுங்கன்னு விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் அதை டெய்லி சொல்றீங்க ஜெபத்துல? என் மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 7 காரியம். ரோமர் 8:2, ரோமர் 6:14, 14, 4:13, ரோமர் 8:37, 1 கொரிந்தியர் 15:57, 138:8. எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அப்புறம் லாஸ்டா ஏசாயா 54:17. இந்த விசுவாச ஐக்கிய செய்யுங்க. இந்த 7 காரியத்தை நீங்க செய்து கொண்டே இருங்க. தேவன் உங்களுக்கு மத்தியில நீதி செய்கிறவராக இருப்பார். ஆமென். நீதியும் நியாயத்தையும் உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களுடைய பாதையில நீங்க பாப்பீங்க. நீங்க விரும்புகிற வாழ்க்கை அல்ல, தேவன் விரும்புகிற வாழ்க்கையை உங்க குடும்பத்துல காண்பிப்பார். ஆமென், ஆமென். அப்ப பாருங்க, இரண்டாவது காரியம் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இரவும் பகலும் என் பிள்ளைகள் தம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த காரியத்துல கட்டாயம் நீதியை செய்வேன். நியாயத்தை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தகப்பன். அதுதான் ஒரு இடத்துல சங்கீதக்காரர் சொன்னார், நீதியையும் நியாயத்தையும் பட்ட பகலை போலவும் வெளிச்சத்தை போலவும் விளங்க செய்கிற ஒரு தகப்பன் நம்முடைய தகப்பன். மூன்றாவது காரியத்தை ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, உங்களுக்கு குறித்த காரியங்களில என்னுடைய ஜெப சிந்தனைகளை நான் கொடுத்த காரியம் தான். இதை நான் ஒரு பிரசங்கமாக நான் எடுக்கல, எனக்கு ஆண்டவர் காண்பித்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், அவ்வளவுதான். எப்போதுமே நான் அதை சொல்றது. மூன்றாவது காரியம், உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை ஆண்டவர் மறந்து போவதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. பிரயாசத்துல நிறைய பிரயாசங்கள் உண்டு. அதுல அதை வாசிக்கலாமா? எபிரேயர் 6:10 வாசிக்கலாம். ஏனென்றால் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் நமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. மறந்து போவதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. ஆண்டவருக்காக நீங்க எடுக்கிற பிரயாசம், தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்க எடுக்கிற பிரயாசம், அந்த பிரயாசத்தை மறந்து போவதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. அப்போ ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நாம என்ன செஞ்சிருக்கோம்? இந்த மேட்டை ஓட்டும் போது மதம் தான் ஃபுல்லா இருக்கும். நான் அப்பவே சொன்னேன், பரவாயில்ல, நீ நல்ல ஒரு பெரிய ஊழியத்தை செஞ்சிருக்கிற, இந்த ஒரு நாள்ல நீ எவ்வளவோ காரியத்தை நீ செஞ்சிருக்கலாம், ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக
நீ நேரம் கொடுத்து இது பண்ணிருக்க. இந்த அன்பின் பிரயாசத்தை தேவன் மறந்து போவதற்கு அநீதி உள்ளவர்கள். நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட இம்மையிலும் மறுமையிலும் அதை நினைத்து பார்க்கிற ஒரு நல்ல தகவல். அப்ப செய்கிற விஷயத்த பிரயாசத்தை எப்படி செய்யணும்னா, உலகத்துல நிறைய பிரயாசம் இருக்கு. ஒருத்தர் வேலை செஞ்சா அவர் ஏதாவது கொடுப்பாரு, போய் பிரயாசம் இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு ஒரு நாளும் அப்படிப்பட்ட பிரயாசம் செய்யவே கூடாது. ஆண்டவர்கிட்ட செய்யும்போது எப்படி தெரியுமா செய்யணும்? மனப்பூர்வமா செய்யணும். எதை செய்தாலும் மனப்பூர்வமா செய்யணும். பாய் போட வேண்டிய இடத்துல ஆலயத்துல இன்னைக்கு ஃப்ளோர் மேட் இடத்தை போட்டு கொடுத்துருக்கேன். பாய் எவ்வளவு தெரியுமா? வெறும் 3600 ரூபாய் தான். ஆனா ஆண்டவர் பெரிய ஒரு பிரயாசத்தை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அப்ப பாருங்க, அந்த பிரயாசம் அதுதான் அந்த பிரயாசத்தை மறந்து போவதற்கு தேவன் அநீதி உள்ளவர். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians 15:58 வாசிக்கலாம். அந்த பிரயாசத்துல நம்ம ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களா. அப்ப என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய அந்த பிரயாசம் ஒன்றும் என்ன செய்யலாம்? விருதாவாக போகாது. நம்ம ஆண்டவருக்காக எடுக்கிற ஒரு பிரயாசம் கூட விருதாவாக போகாது. ஆமென், ஆமென். அப்ப இந்த பிரயாசப்படணும்னா நமக்கு என்ன வேணும்? இப்படிப்பட்ட நல்ல மனநிலையில ஆண்டவருக்காக பிரயாசப்படணும். நல்லா நான் கேட்டுக்கோங்க. ஆண்டவர் சொன்ன காரியம், முதலாவது காரியம் என்ன? தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அங்கேயும் யாவேஸ் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இங்க 2வது காரியம், இரவும் பகலும் நீங்க ஒரு காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிற காரியத்துக்கு ஆண்டவர் நியாயம் செய்கிறவராய் வெளிப்படுவார். அது எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் அந்த காரியத்துக்கு கட்டாயம் ஒரு நாள் வெளிப்படுகிறவராய் இருப்பார். 3வது காரியம், கர்த்தருக்காக பிரயாசப்படுங்க. திருச்சபை இன்னைக்கு கர்த்தருக்காக பிரயாசப்படணும். இன்னைக்கு நான் சொல்றேன், வங்கிக்கிறவங்க நிறைய பேர் எழுதி இருக்கிறாங்க. நான் ஒப்பனாவே சொல்றேன், ஜனவரி 1 வாக்கு தத்துவம், மார்ச் 1 வாக்கு தத்துவம், இதெல்லாம் உங்களை திசை திருப்பக்கூடிய ஒரு காரியம். அதாவது வாக்கு தத்துவம் இல்லைன்னு சொல்லல. நம்ம எல்லாம் வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளும் உடன் சுதந்திரவாதிகளா தான் இருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்ம மைண்ட் எப்படி மாத்திக்கொண்டு இருக்கிறாங்கன்னா, நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு வாலிபனா இருக்கட்டும், இல்ல யாரா இருக்கட்டும், ஒரு போதை பொருளுக்கு அடிமையா இருக்கான். அது குடியோ போதை வசோ ஏதோ ஒரு சம்திங், அதை முதல் போடுறான், 2வது போடுறான், 3வது போடுறான். இப்ப இதுவே அவருக்கு அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப அவருடைய மைண்ட் முதல் போடும்போது அதுல ஒரு மயக்க நிலையில இருக்கிறதுக்கு தான் இந்த போதை வசதிகளை தான் என்ன செய்யறாங்க, யூஸ் பண்றாங்க. எந்த குடிக்காம கேளுங்க, அவன் குடிக்கிற அந்த சாராயம் நல்லா டேஸ்டா இருக்கு நான் சொல்லுவான். அது ஒன்றும் டேஸ்டா இருக்கு, அப்படியே அடிப்பான். ஏன்னா இது ஒரு புக்கை பத்தி அடிப்பான் காமெடியே. ஏன்னா யாருக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்காது. ஆனா எதுக்கு அடிக்கிறாங்கன்னா, அந்த மயக்க நிலையில இருக்கிறதுக்கு, ஒரு மயக்க நிலையில இருக்கிறதுக்கு. இதுக்காக அடிச்சு 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 என்ன ஆயிடுதுன்னா, நல்லா பழக்கமாகி எப்போதுமே அவர் எப்படிதான் இருப்பார்? ரத்தத்தோட ஊறிச்சுன்னா இதே மயக்க நிலையில தான் இருப்பார். அதே போலதான் இன்னைக்கு பக்கவரையாய் நுழைந்த சில கல்லர்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை அப்படி நடத்துவார், இப்படி நடத்துவார்னு சொல்லி 1ஆம் தேதி வாக்கு தத்துவம், முதல் நாள் வாக்கு தத்துவம், முதல் நாள் தியானம், யூடியூப் சேனல், இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி நான் யூடியூப் சேனல் தான் வச்சிருக்கேன். அது கூட ரெக்கார்ட் ஆகிட்டா இருப்பாங்க. நான் எதுக்கு சொன்னா, தெளிவுள்ளவர்களா இருங்கன்னு சொல்றேன். இப்படி அல்ல, நீங்க வேதத்தை கையில எடுத்து வாசிக்கிறது, தியானிக்கிறது தான் அனுதின தியானம். அப்ப ஒருத்தர் உங்களை மயக்கி அந்த மயக்க நிலையில உங்களை வச்சுக்கிறது இல்லை. அப்ப 1ஆம் தேதி ஒரு வாக்கு தத்தத்தை கொண்டு நீங்க வஞ்சிக்கப்பட வேண்டாம் தான் நான் சொல்றேன். இதே பழக்கம் ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒருத்தர் வராது வந்து ஒரு ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன்னா, இல்ல இதுல வாக்கு தத்தமே உண்மை இல்லையே, இது நமக்கு மயக்க நிலையிலே வருவாரு, நம்ம மனதில் அப்படி மாறிடும். அப்போ இதுக்கு கீழ்படிங்க, உங்ககிட்ட இது ஒரு பிரச்சனை இருக்குங்க, இந்த காரியத்தை உங்க விட்டு விளக்குங்கன்னு சொன்னா, இல்லைங்க இவங்க நமக்கு ஏத்த மாதிரி பேச மாட்டேங்கிறாரு, நம்ம இந்தியத்துக்கு ஏத்த மாதிரி பேசாதான் கொஞ்சம் அங்க போனா கரெக்டா இருக்கும், இந்த அக்கா பேசினா நல்லா இருக்கும். இது நடக்குதா இல்லையா? இது நடக்குதா இல்லையா? இன்னைக்கு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், எச்சரிக்கையா இருங்க, கேளுங்க, எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையும் நலமானதை தெரிந்து கொள்ளுங்க. அவ்வளவுதான் சொல்றேன். அதுல மயக்கமா நம்ம ஆயிட கூடாது, அதை நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப பாருங்க, இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் அன்பின் பிரயாசத்தை நான் மறந்து போவதற்கு அநீதி உள்ளவர். அப்ப அந்த பிரயாசத்தை தேவன் நமக்கு எப்படி கொடுக்குறாரு? நான் எப்படி பிரயாசப்பட முடியும்? வாசிக்கலாம். 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். பவுல் தன்னுடைய அனுபவத்தை அழகா சொல்றாரு. தேவ கிருபையினாலே மட்டும்தான் நான் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. பாருங்க, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆனாலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. தேவ கிருபைதான். தேவ கிருபைய ஒரு தேவ மனிதன் எவ்வளவு ருசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரயாசம். நீங்க உங்க பிரயாசம் விருதாய் போகாதபடி இருக்கணும்னா, உங்களுடைய பிரயாசம் தேவன் அதை மறந்து போகாதபடி ஆண்டவர் அதற்கான பலனை நீதியை செய்யணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு அன்பானவர்களே, தேவ கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த தேவ கிருபையை ஒரு மனிதன் எவ்வளவு உணர்றானோ ஆண்டவருக்காக அவர் அவ்வளவு பிரயாசம் இருக்கும்.
நீங்க வீட்டுல ஒரு பாரமா ஒரு செய்தி கேட்குறீங்க, நியூஸ்ல கேட்குறீங்க, இல்ல வால்பேப்பர்ல நியூஸ்ல பாக்குறீங்கன்னா உடனே நீங்க அதை பாரப்பட்டு, இப்ப சகோதரர் சொன்னாங்கல்ல, அழகா அண்ணன் சொன்னாங்கல்ல, அந்த தாயை கொன்று பாட்டியை கொன்று, நல்லா கேளுங்க, அந்த இறுதியும் எப்படிப்பட்ட இறுதி? பொல்லாங்கினால் விழுந்த காயை பொல்லாங்கினால் அறிந்த சகோதரனை ஆபேலை கொன்றான். அப்போ அந்த இறுதியம் அப்படி இருக்கும்போது அந்த சகோதரனுக்காக நம்ம யாராச்சும் வச்சுமா? தேவ கிருபைக்குள்ள இருந்தா உடனே அந்த சகோதரனுக்காக வச்சு வச்சிருப்போம். ஆண்டவரே அந்த சகோதரனை ரட்சிங்க ஆண்டவரே. அவன் இப்ப சிறைச்சாலையில தான் இருப்பான். அப்போ நான் சிறைச்சாலையில இருந்தேன், காவலில் இருந்தேன், என்ன விசாரிக்க வந்தீங்க. அந்த இருதயத்தை யார் விசாரிக்க முடியும்? அந்த இருதயத்தை யார் விசாரிக்க முடியும்? பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிற அந்த இருதயத்தை இயேசுவின் இருதயம் மட்டும்தான் நேசிக்க முடியும். அப்ப தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டு தேவ கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ சிலமே ஒரு நிமிஷம் நாம் அந்த சகோதரனுக்காக அந்த இடத்துல நின்று ஆண்டவரே ரட்சியமானவரே, இவனை இருதயத்தை கல்லான இருதயத்தை மாற்றுமானவர் என்று நம்ம ஜெபிக்கிறோமா? அதுதான் சொன்னேன், வஞ்சிக்கப்படாம இருக்கணும். எனக்கு 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 வாக்குத்தத்தம், எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு ஆசீர்வாதம் தருவாரு, தராமலாம் இருக்க மாட்டாரு. ஆனா அதையே நாடி அந்த மயக்கத்திலே நம்ம இருந்துடக்கூடாது. இவர்கள் காணவைகளை நோக்குவானாங்க, தனக்கானவைகள் அல்ல. அதை வரும்போது சொன்னேன், சால்வேஷன் ஆர்மின்னு ஒரு ஊழியம் உருவானதுடைய சுருக்கமா அவங்கள்ட்ட நான் சொல்ற பாருங்க. நான் 2 நிமிஷத்துல சொல்றேன், நம்ம ஜெபிக்க போறோம். சால்வேஷன் நான் ஒரு நாள் கேட்கிறேன், அவருக்கு ஒரு தரிசனம் அதுதான். அவர் இந்த பூமியில என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க கேட்டுட்டே இருந்தான். ஒரு நாள் அவர் காலம் முடிஞ்சுதான் பரலோகத்துக்கு போனான். பரலோகத்துக்கு போன உடனே ரொம்ப சுத்தமா சொல்றேன், நிறைய பேர் தேவதூதன் கூப்பிட்டு ஒரு இடத்துக்குள்ள கூப்பிட்டு போயிட்டே இருந்தாங்க. இவர் மாத்திரம் ஒரு இடத்துல தனியா வச்சான், யாருமே இல்லையா, தனியா வச்சான். அப்போ எல்லாரும் உள்ள போறாங்க, இவனால அதுக்கு போக முடியல. அப்ப அந்த தேவதூதனை பார்த்து கேட்டாங்க, என்னப்பா எல்லாரும் பரவாயில்ல உள்ள போயிட்டு இருக்கிறாங்க, அங்க ஒரே நல்ல சந்தோஷ சத்தம், சமாதானமா இருக்காங்க, ஏதோ நல்லா கேட்குது சத்தம், நல்ல வெளிச்சமா இருக்கு, என்ன மட்டும் ஏப்பா இதை தனியா வச்சிருக்கீங்க? அவன் சொன்னா, அவங்கெல்லாம் மற்றவங்களுக்காக பிரயாசப்பட்டவங்க, தன்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு காத்துக்கொண்டவங்க மட்டும் இல்ல, மற்றவங்க ரட்சிப்புக்காக, மற்றவங்க இதை நன்மையை பெறுவதற்காக, மற்றவங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அவங்க ஒரு வாய்க்காலா அமைஞ்சாங்க. எந்த விதத்திலையாவது அவங்க தன் வீட்டை திறந்து கொடுத்தாங்க, தன் உள்ளத்தை திறந்து கொடுத்தாங்க, தன் உலகால முடக்கி கொடுத்தாங்க, தன் காணிக்கைகளை கொடுத்தாங்க. எங்கெல்லாம் ரட்சிப்பு நடக்குதோ அந்த இடத்துலலாம் தன்னை வெளிப்படுத்தி எப்படியாவது ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படட்டும் சொல்லி அவங்க அந்த கிருபையை பெற்றுக்கொண்டவங்க பிரயாசப்பட்டவங்கப்பா. அப்படின்னா நீ நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதும், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டா போதும்னு சொன்னல, அப்ப நீ தனித்துவமா இந்த உலகத்துல தனியா இல்லை, அப்ப பரலோகத்திலையும் உங்களுக்கு தனியா தான் இடம் அப்படின்னு சொன்னார். அப்ப அது பேசினா, அங்க வரணுமா இங்கே இருக்கணுமா, எங்க போன நீ விரும்புதல் கேட்டா, ஆண்டவரே அந்த கூட்டத்துக்குள்ள நான் போகணும், ஆண்டவரே எல்லாரோட இருக்கிற ஐக்கியத்துக்குள்ள போகணும்னு சொன்ன உடனே ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுத்த உடனே அவருக்குள்ளாக சால்வேஷன் ஆர்மி ரட்சணத்தின் சேவை உருவானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த கிருபை நம்மளை பிரயாசப்பட வைக்கும். யாருக்காக? மற்றவர்களுக்காக. மற்றவர்களுக்காக ஜெபிக்காத திருச்சபை, மற்றவர்களுக்காக ஓடாத திருச்சபை இருக்குமானால், ஆத்தும பாரம் இல்லாத திருச்சபையா இருக்குமானால், நான் நிச்சயமாய் சொல்றேன், அந்த திருச்சபை பின்னாலே ஆண்டவர் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அந்த திருச்சபை பின்னாடி சத்துருவானவன் தான் நின்று கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய சபை அப்படிப்பட்டதல்ல. ஆண்டவர் சொன்னார், அந்த பிரயாசத்தை ஆண்டவர் மறந்து போக மாட்டார். நீங்க இந்த கீச்சலை ரட்சிக்கப்படணும், இந்த கீச்சலை முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தமா மாறணும்னு சொல்லி நீங்க எடுத்து வருகிற அந்த அன்பின் பிரயாசத்தை தேவன் மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. அதனால இந்த மார்ச் மாதம் இப்படிப்பட்ட இந்த 3 கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவார். முதல் காரியம், தேவன் நம்மை பிரகாசிக்கிற தேவன். 2வது காரியம் நம்ம என்ன பார்த்தோம்? ஆண்டவர் நமக்கு நீதி நியாயத்தை செய்கிற தகவல். 3வது காரியம், ஆண்டவர் நம்மை பிரயாசப்பட வைக்கிற தகவல். இப்ப இந்த 3 காரியம் நமக்குள்ள வரணும்னா ஆண்டவர் இதையும் சொன்னார். நான் சொல்லிடுறேன், என்ன திட்டாங்க நீங்க பரவாயில்ல, 2வது 4வது காரியத்தை நான் சொல்லிடுறேன். அப்ப இவ்வளவோ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேனே, என்ன பேசுற, ஏதாவது புரியுதா, விளங்குதா, இல்ல தெரியுதா? அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, மனம் திரும்பி குணப்படுவது என் தேவ ஜனங்களுக்கு அவசியம் என்று சொன்னார். நீங்க மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார். அப்போ 1 பேதுரு ஒரு இடத்துல சொன்னார், கர்த்தர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள், ஆனா இதற்காக அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னார். ஏன் அவர் வருகை தாமதிக்கிறது என்று சொன்னால், இன்னும் சில பேர் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். மனம் திரும்ப வேண்டும். அப்போ ரோமர் 2:2 வாசிங்க. தேவனுடைய வார்த்தை நம்மை சந்திக்கும் போதெல்லாம் நீங்கள் உங்களை ஒன்று நிதானித்துக் கொள்ள வேண்டும், நான் என்னை நிதானித்துக் கொள்ள வேண்டும். அருமையான சகோதரி, அவங்க மனோவை குறித்தும் யோகாவை குறித்தும் சொல்லும் போது என்னுடைய இருதயம் இந்த வசனத்துக்குள்ளாக என்னை உட்படுத்தி நான் பார்த்தேன். வாசிங்க ரோமர் 2:2. இல்ல ரோமர் 2:4 அல்லது தேவதயவு மெதுவா வாசிங்க. தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு
பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறார். இந்த வேத வசனத்தை நம்ம அநேக நேரத்துல ஆண்டவரே நான் வியாதிப்பட்டிருக்கிறோம், அப்படி தயவு என்ன குணப்படுத்தணும். இது என்ன வியாதி தெரியுமா? இருதயத்துல மனம் திரும்பாத வியாதி, மனம் திரும்ப விருப்பம் இல்லாத ஒரு வியாதி. யாருக்கெல்லாம் இந்த பூமியில தேவ பிள்ளைகள் உதவி செய்யக்கூடாது தெரியுமா? யாருக்கெல்லாம் உதவி செய்யக்கூடாது தெரியுமா? 4 பேருக்கு உதவி செய்யக்கூடாதுன்ட்டு ஒரு சகோதரர் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்றேன். அதுல ஒரு பாயிண்ட் இது வருது. 4 பேருக்கு நம்ம உதவியே செய்யக்கூடாது. இது கூட நீங்க இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். 4 பேருக்கு நீங்க உண்மையிலே உதவி செஞ்சா நீங்க சாத்தானுக்கு உதவி செய்யறோம். உங்க காணிக்கைகளினால அவருக்கு நீங்க உதவி செய்கிறோம். முதல் காரியம் என்னன்னா, ஒரு சோம்பேறிக்கு உதவியே செய்யணும். எழுதி வச்சுக்கோங்க, இருதயத்தின் பலகைகளை எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சோம்பேறிக்கு உதவி செய்யக்கூடாது. சோம்பேறி வீக்னஸ் ஆனவன் அல்ல, சோம்பேறி பொறுப்பற்றவன். அவன் எரிநகத்துக்கு பார்த்தவனா இருக்கிறான். அந்த ஒரு தாளத்தை கொடுத்தவனுக்கு எங்க இருக்கு? அவன் அக்கினி கடல்ல போடு, அவன்கிட்ட இருக்கிறதை வாங்கி உள்ளவனுக்கு கொடு. சோம்பேறிக்கு உதவி செய்யாதீங்க. 2வது, பெருமை உள்ளவனுக்கு உதவி செய்யாதீங்க. இந்த பெருமை இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, அதெல்லாம் நான் பார்த்து கொடுக்குறேன், அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். ஆனா நம்ம உதவி வேணும், நம்ம காசு வேணும். ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஆனா பேச்சாளர் என்ன இருக்கும்? பெருமை இருக்கும். அதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யாதீங்க. ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு யார் எதிர்த்து நிற்கிறா? தேவன் எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு நீங்க போய் உதவி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? நம்ம அந்த லிஸ்ட்ல சேர்த்துருவோம். கொஞ்சம் அந்த கடைசி நாட்கள் கொஞ்சம் இப்ப நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் பின் நாட்களில் கிரியை செய்வார். அந்த விசுவாசம் எனக்கு உண்டு. 3வது பாத்தீங்க அப்படின்னா, இங்கதான் இந்த லிஸ்ட் வருது. மனம் திரும்ப விரும்பாத இருதயம். அப்படிப்பட்ட ஒரு உதவி செய்யாது. உங்ககிட்ட உதவி வாங்குவாங்க, உங்ககிட்ட சரீர உழைப்ப வாங்கிப்பாங்க. ஆனா நீங்க போய் ஒரு ஆலோசனை சொல்லுங்க, அக்கா இதை செய்யாதீங்கக்கா, அண்ணா இதை செய்யாதீங்கன்னு, இதை மட்டும் விட்டுங்கண்ணே, உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருப்பீங்க, அண்ணோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னா காதலே வாங்க. செய்யறதெல்லாம் திருப்பி செய்து கொண்டே இருப்பாங்க. தவிர அதான் மனம் திரும்ப விருப்பம் இல்லாத இருதயம். இவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? உதவி செய்யக்கூடாது. கடைசி ஒரு காரியம், தெய்வ தொழிலை ஆதாயமாக இழிவான ஆதாயத்துக்கு பணத்துக்காக செய்யறவங்களுக்கு உதவி செய்யாதீங்க. கடைசி நாட்கள்ல இப்படிலாம் நீங்க ஜாக்கிரதையா இவங்களுக்கெல்லாம் நீங்க விலக்கி கொடுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள். அப்ப எனக்கு அன்பானவர்களே, அப்போ மனம் திரும்ப குணப்படுவது அவசியம். அப்போ ஒரு சத்தியத்தை நமக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு பெற்றோரை குறித்து, மனோவா குறித்து, யோகா குறித்து சொன்னாங்க. அப்ப எனக்கு அன்பானவர்களே, இப்ப கர்த்தர் நம்மோடு தேவன் பிரகாசிக்கிறவர், தேவன் நமக்கு நீதி செய்கிறவர், தேவனுடைய பிரயாசத்தை அங்கீகரிக்கிறவர் என்று இந்த 3 காரியத்தை தேவன் நம்மோடு பேசுகிறார். நமக்கு இருதயம் குணப்படும்படி ஏவுகிறதா? அப்ப மனோவா பெற்றோர் பிள்ளைகளை குறித்து அறிந்திருந்தாங்க. யோபு பிள்ளைகள் சுத்திகரிக்கப்படுகின்ற அந்த ஞானத்தை அவர் அறிந்திருந்து செயல்பட்டவராக இருக்கார். இன்னைக்கு அதை நாம குணப்படுத்தப்படும்படியா நம்ம இருதயம் ஏவணும். அப்ப எனக்கு அன்பானவர்களே, இப்படி நம்முடைய இருதயம் மன திரும்புதலுக்குள்ள ஏற்படணும். வருகிற நாட்கள்ல அந்த எங்கெங்கெல்லாம் மன திரும்புதல் வேணும்னு சொல்லுகிற காரியத்தை நான் ஆராய்ந்து வச்சிருக்கிறேன். அதுல இன்னும் கொஞ்சம் எனக்கு கன்க்ளூஷன் வரணும். ஆமா, அது வந்த பிறகு அதுல நானும் கொஞ்சம் சில விஷயம் சரியாகணும். அதை சரியான பிறகுதான் நான் முடிக்க முடியும். நான் செய்யாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட வந்து என்னால சொல்ல முடியாது. இப்ப நான் கேட்டதெல்லாம் தேவன் நமக்கு சொல்ல ஒரு விஷயம் தான். ஆமா, இதை நீங்க செய்ய நான் சொல்ல, தேவன் நமக்கு செய்ய போறாரு அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். இரவு பகல ஆண்டவர் சமூகத்தை நீங்க உங்களுக்கு நீதி செய்ய போகிறார். நீங்க அவருடைய சமூகத்தில் துக்கத்தோடு வேண்டிக் கொள்கிற காரியத்தை ஆண்டவர் யாபேசுடைய எல்லைகளை விரிதாக்கி வேண்டிக் கொள்கிற காரியத்தை ஆசீர்வதித்து இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் அவர்களுடைய வேதவான்கள் கலாச்சாரம் இடம் எதுனா யாபேசுடைய வீடு. துக்கத்தோடு இருந்த வீடு இன்னைக்கு சந்தோஷமாய் மாறுகிறது. இன்னைக்கு வரைக்கும் வேதாகம கல்லூரியில் நடந்து கொண்டிருக்கிறது யாபேசுடைய இல்லத்தில். இன்னைக்கு நம்முடைய இல்லம் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம குணப்படும்படி நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கருத்துல இருக்கிற அந்த ப்ரௌச்சர்ஸ் எடுத்துக்கோ. நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஜெபிக்கணும். தேவனுடைய சொந்தக்கிற உலகால் படிகள் முடிஞ்சவங்க பழக்கம் படிக்க நம்ம ஆண்டவர் பேசியிருக்கிறார். நம்மை பிரகாசிக்கிறது இருதயத்தில் நம்மை பிரகாசிக்கும் போதுதான் நம்ம எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதே இல்லை. நம்ம ஒடுங்கி போகிறவர்கள் அல்ல, நம்ம நெருக்கப்பட்டாலும் மடித்து போகிறவர்கள் அல்ல. இது ஏன் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பிரகாசிக்கிறவர். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை மாற்றி இருக்கிறார். எசேக்கியேல் சொல்லுகிறார், கல்லான இருதயத்தை மாற்றி அவர் சதையான இருதயத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு புதிய ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்மை பிரகாசிக்க செய்வார். ஒன்றுக்கும் நீங்க கவலைப்படாதிருக்கு. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்முடைய பிரயாசத்தின் பலனை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பிரயாசப்பட வைக்கிறவர். சில நேரங்களில் ஊழியம் செய்யும்போது நீங்க சோர்ந்து போறீங்க. நீங்க ஊழியம் செய்யும்போது உங்களுக்கு போர் அடிச்சு போகுது. ஆனா ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார்.
அவருடைய கிருபையை நீங்க உணர்வதெல்லாம் ஆண்டவருக்காக இன்னும் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு பாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உங்க முன்னாடி சில பாவத்துல விழுந்து கிடக்கிறவங்களுக்காக உங்களை ஜெபிக்க வைப்பார். உங்களுக்கு இருவில நீங்க வேதம் வாசிச்சு தியானிச்சு வச்சிருப்பீங்க, அன்னைக்கு அதை யாருக்காவது ஒரு நபருக்கு ஆண்டவர் சொல்ல வைப்பார். ஏன் தெரியுமா? உங்கள இருந்து ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் மற்றவங்களுக்கு கொடுக்கிறவராய் காட்டுகிறார். அதுக்கு ஒரு பிரயாசம் தான். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பாராத விதத்துல லாபங்களை கொடுத்திருப்பார், நல்ல வருமானத்தை கொடுத்திருப்பார். சில நேரங்கள்ல ஆண்டவர் இந்த காரியத்தை இந்த சர்ச்சைக்கு செய்யணும், ஊழியத்துக்கு செய்யணும், தேவதாசனுக்கு செய்யணும் சொல்லி ஆகியவர்களை ஏவப்படும்படியே ஆண்டவர் நடத்துவார். அதுவும் ஒரு பிரயாசம் தான். இப்படி எல்லா விதத்திலும் கர்த்தருடைய கிருபையானது நம்மை பிரயாசப்பட வைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலான பிரயாசம் என்ன தெரியுமா? இயேசுவை நம்ம மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், இயேசுவை நம்ம சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் தான் குணப்படுகிற ஒரு இருதயம். தேவன் அந்த குணப்படுகிற இருதயத்தை தான் நம்மளை பார்க்கிறார். நீங்க உங்களை குறித்து ஒரு உபதேசம், ஒரு பிரசங்கம், ஒரு போதகம், ஒரு வாக்குத்தத்தம் வருது அப்படின்னு சொன்னா முதலாவது நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்கிற தேவன் நம்முடைய இருதயத்தை குணப்படுத்துகிறார். இந்த காலை வேளையில கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு உங்க இருதயத்தை சீர்தூக்கி பார்க்க தேவன் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவன் உங்க இருதயத்தை எண்ணிலத்தை பார்க்கிறார். காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதா, பொறாமை இருக்கிறதா, பெருமை இருக்கிறதா, மற்றவர்கள் மேல் ஏதாவது தேவையில்லாத கசப்புகள், வைராக்கியங்கள் இருக்கிறதா? இன்னைக்கு கர்த்தர் எப்படி நமக்கு இரவு பகல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் கூட ஆண்டவர் நீதி செய்ய எப்படி வருவார்? எல்லா கசப்புகளையும், எல்லா இதயத்தில் இருக்கிற காரியங்களை இன்னைக்கு விட்டு கொடுத்துருங்க. இந்த காலை வேலை ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இருதயத்துல ஒரு சுத்திகரிப்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேலையில என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த காலை வேலையில என் வாழ்நாளெல்லாம் நான் மகிழ்ச்சி கனி கொடுத்து இருக்கும்படி காலை தோறுடைய கிருபை நாளை திருப்தி ஆகுதுன்னு சொல்லி கேளுங்க. இந்த காலை வேலையில கர்த்தருடைய கிருபை புதிதாக இறங்கி வந்திருக்கிறது, நம் மத்தியில வந்திருக்கிறது. எனக்கு ஒரு புது இருதயத்தை எனக்கு தாங்காட்டவரே, இந்த மார்ச் மாதம் முழுவதும் என் இருதயத்திலே ஆண்டவர் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று இந்த மார்ச் மாதம் முழுவதும் ஆண்டவரே என் ஆண்டவருடைய சமூகத்தில் இரவு பகலும் நான் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளால் இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த மார்ச் மாதம் முழுவதும் என்னுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். பிரசங்கி 5:19 கூட சொல்லுகிறது. ஒரு காரியத்தை கூட ஆண்டவர் ஞாபகப்படுத்திருக்கான். உலக பிரகாரமாக கூட நம்ம அதிகமா பிரயாசம் எடுக்கிறோம்ல, வேலை செய்ய ஓடுறோம், குடும்பத்துக்காக ஓடுறோம். ஆனா அந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறார். உங்க குடும்பத்துக்காக நீங்க ஓடும்போது அந்த இடத்துல ஆண்டவர் அனுகிரகம் பண்ணி உங்களுடைய பிரயாசத்தின் பலனை இந்த தேவன் உங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுக்கிறார். ஆமென், ஆமென். எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். எல்லா தலைகளை தாழ்த்துவோமா, தலைகளை தாழ்த்தி இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா. கையில இருக்கிற அந்த பல்பு பணித்தளத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். 2 பேரும் ஜெபிக்க போறோம். ஆண்கள் ஒருத்தங்க, பெண்கள் ஒருத்தங்க. இந்த 2 ஜெப குறிப்பு தான் இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போறோம். இந்த 2 ஜெப குறிப்பை ஜெபிச்சு நம்ம முடிக்க போறோம். அந்த பல்பு பணித்தளத்தை குறித்து உங்களுக்கு தெரியாத சில விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். அதுவே நான் சில காரியங்களை உங்களுக்கு போட்டுக்கிறேன். இந்த பல்பூர் மலையில மொத்தம் 23,000 பேர் இருக்கிறாங்க. அதுல 80% மக்கள் உயர் ஜாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. 20% மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மை மக்கள். இந்த உயர் ஜாதி மக்கள்னால அவங்க ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. கிராம தலைவர்கள், நாட்டாமை, இப்படிப்பட்ட ஊர் தீர்ப்பு திட்டங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு. 5% மக்கள் மட்டும்தான் அந்த இடத்துல கல்வி அறிவோடு இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, மீதி 95% மக்களுக்கு கல்வி அறிவு கிடையாது. பெண்கள் அடிமைகளாக மோசமாக நடத்தப்படுகிறார்கள். அவருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு போகிறது. கிறிஸ்தவர்களை இழிவாய் பேசி நடத்துகிறார். கிறிஸ்தவர்களை மிரட்டுறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த பல்பூர் மலை வீரப்பன் வாழ்ந்த ஒரு மலை. வீரப்பன் இருந்த அடர்ந்த காடு, வனவிலங்குகள் நிறைந்திருக்கிற ஒரு இடம். மிக மோசமான ஒரு காரியங்கள். இதுக்காக நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம். அந்த பல்பூர் படித்தளத்துல இந்த என்எஸ் இந்த மிஷனரி ஊழியத்திலிருந்து 4 படித்தளங்கள் அங்கு உண்டு. தேவர்மலை, மடம், பல்பூர், துர்ஷனபாளையம். இந்த 4 இடத்துல மிஷனரிமார்கள் அங்க பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்ப 3 ஃபாரஸ்ட கடந்துதான் அங்க போகணும். அப்ப இப்படிப்பட்ட இடத்துல அந்த 23,000 மக்களுக்காக மிஷனரிகள் போய் உழைத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாம எல்லாரும் காலைக்கு போல ஜெபிப்போமா? சங்கீதக்காரர் சொன்னது போல, ஆண்டவரே இந்த ஜாதிகளையும் ஜனங்களையும் எனக்கு சுதந்திரமாய் தாங்கன்னு கேட்போமா? இன்னைக்கு ஒரு வாரத்தோடு நம்ம ஜெபிக்க போறோம். காலை ஜெபித்தது போல இந்த மலை நாட்டை எனக்கு தாங்கன்னு சொல்லி இப்ப நான் சொன்ன சில ஜெப குறிப்புகளை கடிந்து கொண்டு யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. அந்த இடத்துல கடிந்து கொண்டு அந்த எல்லாரும் கல்வி அறிவை பெறணும். எல்லாரும் ஆண்டவரே மிஷனரிகளுடைய வார்த்தையை கேட்டு சுவிசேஷத்தின் வல்லமை அந்த இடத்துல இன்னும் அதிகமாய் பெருகணும். ஆத்துமாக்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படணும். அநேக கல்வி அறிவை பெற்று வேதத்தை வாசிக்கிறவர்களா மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்காக யாராவது ஒருவர் ஏவப்பட்டவங்க சத்தத்தை உயர்த்தி நாம இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஜெபிக்காதவங்க ஜெபிங்க.
ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஓ நமக்கு ஸ்தோத்திரம். பாடிக்கொண்டு கஷ்டத்துல வேதனை துன்பத்தில் இருக்கிற சாமி வீட்டெடுத்து மாற்கொண்டு விசுவாசிக்கிற சுவாமி அவர்கள் விஷயங்களை பிரகாசாமி பொழிக்கிறார். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே. ஓ ஆண்டவரே பணிகளை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இருக்கிற ஆத்மாக்களை அநேகரை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். 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 கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாகமுள்ளவனே தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவனே தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் தாகத்தோடு சமுத்திர மறுபடியும் காத்து ஜெபிப்போமா? அந்த தேவன் மலையில ஒரு ட்ரைபல் ஹாஸ்டல் கட்டுவதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அதே மருதூர் மலையில ஆலயம் நடத்தப்படாத வழி தடைகள் இருக்கு. ஆனால் கூட ஒரு முயற்சியாக அந்த இடத்துல ஒரு ட்ரைபல் ஹாஸ்டல், அங்க இருக்கிற பழங்குடி மக்கள் பிள்ளைகள் அங்க அந்த ஹாஸ்டல்ல தங்கி கவர்மெண்ட் ஸ்கூல்ல தங்கி படிப்பாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரும். அங்க இருக்கிற பழங்குடி மக்களுடைய ஒரு படிப்பு ஆதாரங்கள் இருக்கும். இப்போ என்ன சம்பவம்னா, அந்த பழங்குடி மக்கள் அந்த இடத்துல அந்த ஹாஸ்டல் கட்ட விடாதபடி அந்த கலெக்டர் அவங்க எல்லாமே அந்த அதிகாரத்துவத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே RSS காரங்க, எல்லாம் இந்துத்துவா அவங்க இருக்காங்க. ஆனாலும் அவங்க இந்த ஒரு மாசத்துல செய்தி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால கர்த்தர் நீதி செய்யணும், கர்த்தர் நீதி செய்யணும். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஹாஸ்டல் கட்டணும். அதுக்கான பண உதவிகளை கூட ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கர்த்தருடைய வாக்கு தத்தம் கூட சொல்லிட்டு அந்த கற்களை எல்லாம் நான் உச்சிதமான கற்களாய் மாற்றுவேன்னு சொல்லி எங்கேயோ இருக்கிற ஜனங்க, படிப்பறிவு இல்லாம இருள் அறிவு போற ஜனங்க, நம்மளை போல நம்மை விட கிராமத்தை விட இன்னும் 10 மடங்கு ரொம்ப தாழ்த்தப்பட்ட இடத்துல இருக்கிற ஒரு டீப்பஸ்ட் ஃபாரஸ்ட்ல இருக்கிற மக்கள் யாராவது ஒருத்தர் அந்த ஹாஸ்டலுக்கான தடைகள் நீக்கணும். அந்த இந்துத்துவா மக்கள் அவங்களே என்ன செய்யணும்? ஒருவேளை அவங்களுக்குள்ள இந்த கிறிஸ்துவம் வளரக்கூடாது, இந்த ஒரு போட்டி பொறாமைகள் பிசாசின் ஆவிகள் இருந்தாலும் அந்த துறைத்தனங்கள் அதிகாரங்களில் இருக்கிற வல்லமைகள் ஊதியப்படணும். கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்கணும். கர்த்தர் அந்த கைகள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீதி செய்யணும். அந்த செல்லப்பட்ட மக்கள் சிந்தையாக இருக்கிற தேவனே, இன்னைக்கு தேவன் நம்ம மேல தாகத்தோடு ஒரு ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஆவியோடு ஜெபிப்போமா? அன்பின் ஆவியாக நம்மோடு இருக்கிறார். யாராவது ஜெபிங்க. நம்ம ஜெபிக்கிற நேரத்துல அந்த அதிகாரிகளை கையெழுத்து போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். ஆண்டவர் அந்த கிரியை நடப்பிக்கணும். யாராவது ஒருத்தருக்காக ஜெபிங்க. அந்த ட்ரைபல் ஹாஸ்டல் கட்டப்படணும். அதுக்காக கல்லுல உடைச்சிட்டாங்க. 80% எல்லா பாதைகளையும் உடைச்சி கத்தல எடுத்துட்டாங்க.
இப்போ அவங்க அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா உடனே பாத்ரூம் ஒரு டைனி ஹால் கட்டி அழகா அந்த ட்ரைபல் ஹாஸ்டல் வந்து அங்க கட்டப்பட்டுட்டோம் அப்படின்னா அங்க அநேகர் வந்து தங்கி அருமையா படிச்சு 3 வேளை சாப்பிட்டு நல்லா சிறியவன் புழுதியும் குப்பையில இருந்து பிரபுக்களுக்கும் ராஜாக்களுக்கும் முன்பாக கட்ட கொண்டு போவார். சிறியவனை புழுதியும் குப்பையில இருந்து ஆண்டவர் அவர்கள் அப்படி செய்யணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் இதுக்காக உறக்க சத்தமா உயர்த்தி ஆண்டவர் சத்தத்தை காலை வரை தோணுமா? நம்ம பிள்ளைகளை போல நேசித்து யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆமென். 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 Amen. Amen. Thank you, Jesus. Amen. Oh, hallelujah. Sotram. Oh, hallelujah. Sotram. 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 Oh, the பலியில ஆண்டவரே ஆமாப்பா அந்த சிறுமிப்பட்ட மக்களுக்காக இருக்கிற அந்த ஆசிரியர் கத்தர ஆரம்பித்த அந்த காரியத்தை நீர் நிறைவேற்றினாங்க. அதற்கான தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது முன்னெடுத்து ஓடுமாண்டவர். வெண்கல கதவுகளை இருக்கு தாழ்பாடுகளை குறித்தவர் ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனுடைய கோட்டையை உடைத்தவர் ஆண்டவரே. ஓ தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. எல்லா ஆண்டவரை ஏற்றுவோம். ஆண்டவரை ஏற்றுவோம். தேவன் அப்பா அந்த ஜனங்களுடைய இரக்கமாக இருக்கிற என்று சொல்லிப்போம். ஓ அந்த சோதரம் ஆண்டவரே. ஓ தகவலை ஓ தகவலை அன்னைக்கு எஸ்தர் ராஜாவின் ஜெபித்தபோது ஆண்டவரை யூதர்களுக்கு விரோதமாக இருந்த சட்டம் பட்டது போல தேவனே. ஓ தகவலை இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பருவம் பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கைகள் தேவ மகளிர் எனக்கு ஒரு கட்டப்பட்ட ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம். அது உருவாக்க மக்கள் அந்த இடத்துக்கு வந்து தங்கி பிள்ளைகள் ஆண்டவரை தங்கி நாங்கள் கத்தையில் தெய்வங்கள் அறிந்து கொண்ட தகவலாக இந்த உலகத்தின் அறிவை பெற்றுக்கொண்ட தகவலாக கல்வி ஞானத்தை பெற்றுக்கொண்ட தகவலாக தேசத்தை கருத்துக்கொள்ள எழுந்த தகவலாக தேவன் ஆண்டவரை உழைக்கிற வல்லமை ஆண்டவரை ஓட்டுமையாக ஜெபிக்கிறோம். எல்லா இரு மகன்களும் எல்லா சாத்தானுடைய நண்பர்களும் எல்லா விடுதலும் எல்லா நாமங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி சாமிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். ஆண்டவரே வானத்திலிருந்து இப்போது விடுதலை சத்துவான விடுதலை காண்கிறோம். ஆண்டவரே Amen. Oh, amen. Oh, nandi. Oh, nandi. Oh, nandi. Amen. வாயக்காரருடைய தந்தைகளை கட்ட புரிவிக்கிறார். சத்துருவின் ஆசைகள் அழிக்கப்படுகிறது. ஓ சோத்திரம். தேவன் செயல்படுகிற அந்த காரியத்துக்கு தடையாக இருக்கிற அந்த காரியங்கள் உடைத்து எரியப்படுகிறது. ஆமென். சோத்திரம். 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 ஆமென். 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 கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம். 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 வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு உயர்த்தி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து துணிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் சுவகிரமணியோடு ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் சுவகிரமணியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை சமயத்திலே ஒரு நல்ல ஆராதனை நம்ம கொண்டிருக்கிறோம். ஆராதனை நாயகன் நம்மோடு கூட இந்த காலையிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். யாவேசுடைய ஜெபத்தை தள்ளாதவர், யாவேசு வேண்டிக் கொண்ட எல்லா காரியத்தையும் நமக்கு செய்தது போல இந்த நாளில இந்த வேளையில இந்த இரவு ஜெபத்தில தொடக்கம் முதல் முடிவு மட்டும் நம்ம வேண்டிக் கொண்ட கேட்ட சத்திய வார்த்தைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக ஆண்டவரின் நாமத்தை உயர்த்துவோமா, அவருக்கு ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா 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 ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் எங்கள் உற்சாகமான ஆவி தாக்குதலை செய்கிறீர்களா? எங்கள் கவலைகள் எல்லாம் வருது உங்களுடைய சகோதரர்கள் பேரிடத்தோடு பேராட்டத்தோடு ஜீவ மார்க்கத்தை வழியர்களுக்கு தெரிவிக்கப்படுத்தி ராஜா உம்மை உமக்கு முன்பாக நிறுத்தி ஆண்டவரை அந்த குணத்தால் படித்து செவித்த எல்லா காரியத்திற்கும் என் ஆமெனுக்கும் ஆமென் என்று பதில் கொடுத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், இந்த அதிகாலை வேளைகளை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. எங்கள் பிரகாசிக்கிற தேவனாய் வெளிப்பட்டதற்காக நன்றி. எங்கள் பிரயாசத்தை ஆண்டவரை அங்கீகரிக்கிற தேவனாய் வெளிப்பட்டதற்காக நன்றி. இரவு பகல் காத்திருக்கிற காரியத்திலே நியாயம் செய்யும்படி ஒரு விதவைக்கு நீ நியாயம் செய்கிறானால், ஒரு அநீதி ராஜாவை போல நியாயம் செய்கிறானால், நீ நீதி உள்ள தேவன். உங்களுடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நீர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இறங்கி நீ நீதி நியாயத்தை செய்ய போவதற்காக நன்றி. ஆண்டவரே வாலிபர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம், திருச்சபைகளுக்காக ஒருவருக்காக ஜெபித்திருக்கிறோம், குடும்பத்தில் இருக்கிற தீவின் ஆவிகள் ஒழிய வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறோம். விவாதத்தை ஆண்டவரே குடும்பங்களில் வராதபடி அன்பினால் இணைக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறோம். இன்னும் எண்ணற்ற காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். சுவிசேஷ ஊழியத்திற்காக ஒரு பகுதியை ஒரு மலை தேசத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அந்த மலைப்பகுதிக்காக ஜெபித்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை மனோவை போல ஒரு பெற்றோராய், யோபுவை போல ஒரு குடும்பமாய் ஆண்டவரே எங்களை தெரிந்தெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை பிரகாசிக்கிற உங்கள் இருதயம் விடப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த தேவ தயவை அந்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வரும்போதெல்லாம் எங்கள் இருதயம் தேவனுக்கு நேராக சீர்படும்படி, திருத்தும்படி, குணப்படும்படி ஆண்டவரை கோபங்கள், தேவையில்லாத எரிச்சலின் ஆவிகள், காழ்ப்புணர்ச்சியின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே right now இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரை எங்கள் இருதயம் உம்முடைய அன்பினால் நிரப்பப்படுகிறது. தேவனுடைய அன்பை எங்களுக்கு தந்திருக்கிறது ஆண்டவரே. இனி நாங்கள் கவலைப்பட்ட உத்தம இஸ்ரவேலராய் காணப்படும்படி ஆண்டவர் சுத்த இருதயத்தை எங்களுக்கு நிலைமைப்படுத்தி சிருஷ்டிக்கும்படியாக ஆண்டவரை இந்த இரவு ஜெபத்திலே எங்களுக்கு ஒரு புது இருதயத்தை தருகிறீர். right now ஆண்டவரே தேவன் கல்லான இருதயங்களை ஆண்டவரை பகை விரோதங்களை ஆண்டவரை அப்பா இருதயத்திலிருந்து நீக்கி போகும்படியாக தகப்பன இருதயத்தில் ஒரு நிறுத்த சேதத்தை எங்களுக்கு உண்டாக்குவதற்காக நன்றி. சகோதரத்துவத்துக்குள் ஆண்டவரை விரோதங்கள் பகைகளை நீங்க அமர்ந்திருக்க கூடுமானால் இப்போது ஒரு சிறு பிள்ளையை போல எங்கள் இருதயத்தை மாற்றுவீராக. தேவனுடைய ராஜ்யம் அந்த இருதயத்தை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இனி அந்த இருதயம் தேவனுக்கு உரியதாய் மாறுகிறது, அது தேவனுக்குரிய சிங்காசனமாய் மாறுகிறதா? ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்கள் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை உண்டாகிறது. ஓ பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை இப்போது ஒவ்வொரு இருதயத்தில் உண்டாகிறது ஆண்டவரே. ஓ தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பிரகாசம் இந்த இரவு ஜெபத்திற்கு வந்து காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் இப்போது கர்த்தருடைய முகத்தின் வெளியின் பிரசன்னம் இறங்குகிறது ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வேறுபாடான சிந்தனைகள் மாற்றப்படுகிறது. ஆமாம்
தேவையில்லாத எல்லா சிந்தனைகளும் ஆண்டவரே அப்பா அந்த அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலன் கிறிஸ்துவின் சிந்தை அற்ற வேத சிந்தனைகள் எல்லாவற்றையும் சிலுவையின் கீழாக பாதத்தின் கீழாக கொண்டு வரும்படி தேவ சமாதானம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் நிரப்பட்டும். ஆமாம், ஆட்சி மாதத்துல வந்திருக்கிறோம். புதிய மாதத்தை உங்களுடைய கருத்துக்களுக்கு துவங்குகிறோம். கடந்த மாதம் இருந்த எங்களுக்கு வேண்டாம், கடந்த மாதம் இருந்த பெற்றோர் சுவாமி எங்களுக்கு வேண்டாம், ஆண்டவரே கடந்த மாதம் இருந்த சிந்தனை எங்களுக்கு வேண்டாம். கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாக எல்லாரும் வாதத்தோடு கேட்போமா காலையில அதோட எல்லா சூழ்நிலையும் உங்களுடைய சிந்தை எனக்கு தாங்க கேட்போமா உங்களுடைய சிந்தைகளோட தாங்க. இந்த மாதம் நாங்கள் எதிர்கொள்ள போகிற போராட்டமான சூழ்நிலைகள் வந்து வேலை ஸ்தலங்களுக்குள்ள போகும்போது பலவிதமான சூழ்நிலைகளை பார்க்க போகிறோம். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்குள்ள சூழ்நிலைகள் பார்க்க போகிறோம். பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவுக்குள்ள சூழ்நிலைகள் பார்க்க போகிறோம். அதோட திருச்சபை ஊழியர்களில் சிறுவையை சுமந்து கொண்டு வரக்கூடிய பாடல்கள் உபத்திரங்களை பார்க்க போகிறோம். அதோட சரீரத்தில் சில நேரங்களில் எங்களை சாத்தான் கொட்டுகிற ஒரு உள்ளாய் எங்களை உயர்த்தாதபடி வியாதிகள் விளைவுகளை ஒருவேளை காக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றிலும் நம்மை நாம் அன்பு கூறுகிறவர்களை முற்றிலும் ஜெயம் எடுக்க போகிறோம். ஒரு புது இருதயம் நமக்குள் வரும்போது அந்த சேவை சிந்தை நமக்குள் வரும்போது எல்லா சாத்தானுடைய தந்திரங்களையும் வல்லமைகளையும் உறுதியடித்து தேவனுடைய அன்பை தேவனுடைய சமாதானத்தை தேவனுடைய சந்தோஷத்தை ஒரு பரிபூர்ணமாக எங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் அனுபவிக்கிற ஒரு கிருபைகளை என் தேவன் பரத்திலிருந்து தரப்போகிறார். ஆமென் ஆமென். அப்பா ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. இந்த காலை வேளைகளை தாண்டி ஒரு நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. மகிழ்ச்சியோடு போய் பாதத்தில் வந்து ஆண்டவரே எங்க இருதயத்தை நீங்க ஒரு மறுமலர்ச்சி பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. தேவ சமாதானத்தினால நிரம்பி இருக்கீங்க ஆண்டவரே. எல்லாரும் யாரெல்லாம் இங்க வந்தது எனக்கு இன்னைக்கு நல்லது. இந்த தேவ சமூகத்துல இருக்கிறது நான் மிகமான உணர்வை தேவ சந்தோஷத்தை தேவ வழிநடத்துறத தேவ மேல இருக்கிற விசுவாசம் எங்களை இப்போ பெருகிறதுன்னு சொல்றவங்க ஆண்டவரை நோக்கி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஆமென். ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கலாம். யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே ஏதோ ஒரு நாள் ஆசீர்வதித்து போல, ஒரு வருஷத்தை ஆசீர்வதித்து போல, ஒரு மாசத்தை ஆசீர்வதித்து போல ஆண்டவரே சந்ததி சந்ததியா யாபேசை குறித்து இன்றைக்கு வரைக்கும் நாங்க பேசிக் கொண்டிருக்கும்படி ஆசீர்வதித்து இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படி இந்த குடும்பங்களை கத்த ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேவையை சந்திக்கப்பா. ஆமாப்பா ஒருவருக்கும் ஆண்டவரை ஒன்று குறையில்லாதபடி சகோதரர் சொல்வது போல சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி கிடந்து காட்சியடையும். ஆனா கத்தனை தேடி வருகிற உடைய பிள்ளைகளுடைய இருதயம் மகிழும் பிள்ளைகளுடைய இருதயத்தை மகிழ்ச்சியும் ஆண்டவரே. இந்த மார்ச் மாதத்துல உங்களுடைய பிள்ளைங்க ஆண்டவரே அப்பா உபாசோடு வந்தாலும் எனக்கு தெரியாது, ஒரு துணியோடு வந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனா எந்த அளவுக்கு வாஞ்சியோடு வந்திருக்கிறபடினாலே ரட்சகராய் விடுவிக்கிறவராய் பாதுகாக்கிறவராய் ஓ கடவுளே இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயம் தேவனுடைய சந்தோஷத்தினால் தேவனுடைய சமாதானத்தினால் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து போக ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாய் மாற்ற போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு ஜெயத்தை பார்க்கிற ஒரு மாதமாய் ஆண்டவரே ஒரு ஜெயம் எடுக்கிற ஒரு நாளாய் காலை கருத்து உதவி செய்யலாம். அநேகரை நீதிப்படுத்துகிற நட்சத்திரங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. அநேகருக்காக முழங்கால் படித்து ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியை அதிகப்படுத்துகிறப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபை ஊழியர்கள் எல்லாவற்றையும் எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆமாண்டவரே பின்மாற்றத்துல கூட பிள்ளைகளை கூட இந்த மாதத்துல கர்த்தர் எங்களுடைய ஜெபிக்கிற ஜெபத்தினால ஆண்டவரே நீ எல்லாரையும் அந்த சத்தியத்துக்குள்ள திரும்பி ஆண்டவருடைய அன்புக்குள்ள கொண்டு வாங்கப்பா. அற்புதத்தினால எதிர்பார்த்து ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கூட நீங்க ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடக்க முதல் முடிவு மட்டும் நீங்கா பிரசனம் எங்களை நடத்தியதற்காக நன்றி ராஜா. அற்பமான நீசரான எங்களை கொண்டு இந்த பலத்த காரியங்களை இரவுகளை செய்வதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. சாத்தானுடைய ராஜ்யத்தை நொறுக்கி போடும்படி தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழும்பும்படி ஓ எங்களை பயன்படுத்தி ஆண்டவரே அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறிய கூட்டத்துக்கு மத்தியில் தேவனின் பலத்த காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ இந்த நேரத்திலே ஆண்டவரே ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்போது தேவனுடைய பிரகாசத்தின் ஒளி அவர்களை விடுதலை ஆக்கும்படி ஓ கர்த்தர் இப்போது அவர்களை மறுவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஓ உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செல்கிறோம் ஈர்ப்பெருகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பலத்த கருத்துக்குள் ஓங்கி வைத்துக் கொள்ளும் எங்களை தாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே எங்களுக்கல்ல எல்லாருடைய நாமத்துக்கு மட்டுமே மகிமை உண்டாகும். எழுதுகிற பிள்ளைகளுக்காக கூட திருச்சபை பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு மாதத்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்க நல்ல மனநிலையை பிள்ளைகளுக்கு கொடுங்க. அல்லது நல்ல போக்கஸ் நீங்க கொடுங்க. இது நாள் வரைக்கும் ஒருவேளை அவ படிக்காம இருக்கலாம், சில காரியங்கள் புரியாம இருக்கலாம். ஆனா நான் இந்த நேரத்தில் பாதுகாப்பு ஜெபிக்கிறேன். அந்த விசேஷித்த ஞானத்தை கட்ட கொடுங்க. தானியேல் 1:17 படி தானியேலுக்கு ஒரு 10 மடங்கு சாமர்த்தியத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. அது ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே.
அதனால தானியேல் ராஜாவுக்கு முன்னாடி ஆண்டவரே கல்லேறு தேசத்துடைய அறிவாளிகளுக்கு முன்னாடி தானியேல் நிற்கத்தக்கதான சாமர்த்தியத்தை தேவன் ஏற்படுத்தினார். அதே போல 10th plus 2 படிக்கிற பிள்ளைகள் அந்த எந்தெந்த பாடத்துல எல்லாம் வீக்கா இருக்கிறாங்களோ அல்லது அந்தந்த பாடத்துல எல்லாம் பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானம் நீதிமானுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த ஞானத்தை நீ பிள்ளைகளுக்கு தந்து ராஜா நாங்கள் ஆண்டவரே நல்ல ரிசல்ட்டை பார்க்கும்போது எந்த இடத்துல அவங்க வீக்கா இருந்தாங்களோ கர்த்தர் அந்த பிள்ளைகளை கிறிஸ்துவின் மகிமை நிறைவாய் மாற போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் நேர்த்தியா நீங்க நடத்திட்டாங்க. வயதானவங்க வந்திருக்கிறாங்கப்பா, அவங்களையும் கர்த்தர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒருவர் கூட ஆண்டவரே அப்பா அந்த ஆத்மா ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி வயதான நாட்களில கர்த்தருடைய சமூகத்துல அவங்க ஆண்டவரை ஏந்தி சுமந்து தாங்குவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த வயதான நாட்களில் அவங்களுடைய ஆத்மாவை கர்த்தர் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்துங்க. ஆமாப்பா, எந்த வியாதி படுக்கைகளோ பலவீனங்களோ சுகவீனங்களோ அவங்களை தாக்காதபடி பூமியில இருக்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தருக்கு மகிமையாய் வரமாடி கொண்டிருக்கிறதுக்கான பலத்த சுகத்தை தந்து நீங்க வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஜெபிக்க வந்த எத்தனையோ காரியங்கள் உண்டு ராஜா. எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க நினைவுல அறிந்து பிள்ளைகளை நடத்துங்க, ஊழியத்தை நடத்துங்க, இந்த திருச்சபை பிள்ளைகளை நடத்துங்க, எங்களையும் நடத்துங்கப்பா. உம்முடைய கருத்துல எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபக்கேளுடைய நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்